ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ அதற்காக இப்போ ஒவ்வொரு டீம்ஸும் தங்களோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்டேட்டு அண்ட் கூடவே நியூ யங் பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டு இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஒரு டீம் அவங்களும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்மளோட ஓன் ஃப்ரான்ச்சைஸான தமிழ் தலைவாசு அவங்களும் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் அவங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் அபவுட் பிகேஎல் சீசன் 12 உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து புனேரி பல்டன் டீமோட அப்டேட். புனேரி பல்டன் பிகேஎல் சீசன் 10 அவங்க தான் சாம்பியன்ஸ். அதுவும் ஒரு தாறுமாறான டீம், ஒரு யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு அந்த டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத அசால்ட்டாக தட்டி தூக்குனாங்க. சீசன் 11 என்ட்ரி ஆகுறாங்க. அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, கொடுத்தாங்க. பாதி சீசன் வந்து சூப்பராகவே கொண்டு போனாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க டீமோட கேப்டன் அஸ்லம் இனாம்தார் அவருக்கு இன்ஜுரி காரணமாக அவர் ரூல்ட் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறமா டீமில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே வரல. முக்கியமான பிளேயர்ஸான கௌரவ் காட்ரியா இருக்கட்டும், இல்லை அபினேஷ் நடராஜன், சன்கேஷ் சாவந்த் அண்ட் ரைடிங் பக்கம் மோஹித் கோயந்த், பங்கஜ் முகித்தியன் சொல்லிட்டு எல்லாருமே பெரிய சொதப்பல் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க கேப்டன் அஸ்லம் இனாம்தார் இல்லாததுனால. நாட் ஓன்லி கேப்டன், அதுக்கப்புறமா கோச்சிங்லேயும் பெரிய இஷ்யூஸ் ஏற்படுது. அண்ட் அந்த டீமில் சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த பிகேஎல்லே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச்சான பிசி ரமேஷ் அப்படிங்கிற கோச்சு அவரோட கோச் பதவியிலிருந்து தூக்குறாங்க புனேரி பல்டன். இந்த மாதிரி பல விஷயங்கள் புனேரி பல்டனுக்கு பிகேஎல் சீசன் 11 நடக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த அசோக் ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தரை தூக்கி ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுவும் இன்டெரிமா, அதாவது தற்காலிகமாக இவர் கோச்சாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவரும் பெருசாக டீம் கூட ட்ராவல் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா வெட்ரான் பிளேயர், இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டனாக இருந்த அஜய் தாக்கூர் அப்படிங்கிற ஐஸ் மேன் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஸோ அந்த அஜய் தாக்கூரை எடுத்து அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அண்டு மென்டராகவும் அவரை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அவர் தான் டீம் கூட ட்ராவல் பண்ணுறாரு. யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸை கொடுத்து மிச்சம் இருக்கிற போட்டிகள்லாம் அவங்களால ஆட முடியும், நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி ஆட வைக்கிறாரு. ஸோ அஜய் தாக்கூர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு டீம் வந்து கொஞ்சம் முன்னேறின மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த டீம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் பிகேஎல் சீசன் 11 இருந்து ஃபெயிலியர் ஆகி வெளியேறாங்க. இதற்கு நிறைய ரீசன்கள் சொல்லப்பட்டாலும் புனேரி பல்டனோட மேனேஜ்மெண்ட்குள்ளே போன அந்த ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் அண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பெரிய ரீசனாக வந்து அமைஞ்சது. அண்ட் அஸ்லம் இனாம்தார் கேப்டனோட இன்ஜுரியும் பெரிய கன்சர்னாக அவங்களுக்கு இருந்துருந்துச்சு. பிகேஎல் சீசன் 12 என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்த சமயத்தில் தான் ஸோ அப்போவே நான் வந்து முன்னாடி சொன்ன வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அஜய் தாக்கூரை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, அவர் தான் வந்து ஹெட் கோச்சாக வர போகிறாருங்கிறத சொல்லியிருந்தேன். அதற்கு ஏற்ற மாதிரி அஜய் தாக்கூர் கிட்ட ஆக்சுவலி நாட் ஓன்லி புனேரி பல்டன் மற்ற ஒரு சில டீம்ஸும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் கூட அவரை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அங்கே அஜய் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்து புனேரி பல்டனுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அதுக்கு உண்மையாக இருந்த காரணத்தினால இப்போதைக்கு புனேரி பல்டன் அஜய் தாக்கூரை ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அஃபிஷியலாகவே. ஆனால் அந்த போஸ்டே ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க புனேரி பல்டன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 நாங்கள் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இதற்கு முன்னாடி அவங்க என்ஐபி பிளேயர்ஸ் 4 பேரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு சில கிளப்ஸில் இருந்து அவர் ஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைண்டிங்க்கு பின்னாடியுமே ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்குமே ஸோ இங்கே அஜய் தாக்கூரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அஜய் தாக்கூர் பிகேஎல் சீசன் 11 அந்த டீம் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அவர் தான் இப்போ ஹெட் கோச்சாகவும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது இல்லாமல் அங்கே இன்டரிம் ஹெட் கோச்சாக அந்த ஹெட் கோச் பதவியில் இருந்த அசோக் ஷிண்டே அவருக்கு திரும்பவும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த பதவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் திரும்பவும் ஸ்கவுட்டிங் பக்கமாக போகிறாரு. எஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கவுட்டிங் டீம் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானவர் தான் இந்த அசோக் ஷிண்டே. அவர் ஃபைன் பண்ண பிளேயர்ஸ் தான் பல யங்ஸ்டர்ஸு. அண்ட் புனேரி பல்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவா பல்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் டீமுமே இருக்குது. அந்த யங் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் வருது. ஸோ அவங்க எல்லாரையுமே ஃபைன் பண்ணி எடுத்து க்ரூம் பண்ணுறது இவங்க இது எல்லாமே பார்த்துக்கிறது அவர் தான். ஸோ அவர் தான் இப்போ திரும்பவும் அதே பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. அண்டு இங்கே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட அஜய் தாக்கூரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்டிப்பாக ஒரு அசிஸ்டன்ட் கோச்சையும் தேடி அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி புனேரி பல்டன் மோர் அப்டேட்ஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில். ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து புனேரி பல்டன் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அண்டு பிகேஎல் சீசன் 12 அதற்கான அப்டேட் எல்லாம் டீம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான ஆக்ஷன் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறி இப்போவே எழ ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அப்டேட்ஸ் இப்போ அஃபிஷியலாக வந்திருக்கிற அப்டேட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் தமிழ் தலைவாசோட சைனிங்ஸ்குள்ளே நான் இப்போ வரேன். ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அப்டேட் வந்து அசிஸ்டன்ட் கோச் அப்டேட். சுரேஷ்குமார்
சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர். அண்டு கூடவே இது மட்டும் இல்லாமல் 3 NYPஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 பேரும் யார் யாருங்க தான் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிராஜ் பவார் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் தான். ஸோ இஸ்லாம்பூர் அண்டு கூடவே சங்கிலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு பிளேயர். ஸோ அவரை சைன் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஒரு லெஃப்ட் ரைடர், ஒரு நல்ல தரமான ரைடர். அண்ட் அவருக்கு அப்புறமா ரோஹித் பெனிவால் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானை சேர்ந்த பிளேயர். யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆரவல்லி யாரோஸ் அப்படிங்கிற டீமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு யங் பிளேயர். ஸோ இவருமே ஒரு லெஃப்ட் ரைடர் தான். அந்த ரோஹித் பெனிவாலை தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணி எடுத்தாங்க. ரோஹித் பெனிவாலை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 11 இருந்து தமிழ் தலைவாஸ் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கிளப் கூட இருக்கிற ஒரு பிளேயர் அண்ட் யங்ஸ்டரும் கூட 20 வயசு ஆகுது. ஸோ எல்லா கிரைட்டீரியாவும் ஒத்து போகுது NYP கேட்டகரிக்கு. ஓகே, நமக்கு இவர் தேவைப்படுவார்னு சொல்லிட்டு நியூ யங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி உள்ள எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2 பேர் இல்லாமல் இன்னொரு பிளேயரையும் கடைசி நேரத்தில் சைன் பண்ணி எடுத்தாங்க. யோகேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா குருகிராமை சேர்ந்தவர். ஸோ ஹரியானா வந்து பல கபடி பிளேயர்ஸை வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வழக்கமாக நான் ஒன்று சொல்லுவேன், தமிழ்நாடு கபடியை கண்டுபிடிச்சிருந்தாலும் கபடியை வளர்த்தது ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹரியானாவிலிருந்து வந்திருந்தார் இந்த பிளேயர். யோகேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யங்ஸ்டர். அண்டு முக்கியமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்புக்கு பேர் போன ஒருத்தர். குட்டி நரேந்தர் கண்டோலா அப்படிங்கிற மாதிரிலையுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓவரால் பார்க்கும்போது நிறைய கிளப்ஸில், முக்கியமாக ஹரியானாவில் இருக்கிற ஒரு சில குட்டி குட்டி கிளப்பில் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவரும் தமிழ் தலைவாஸ் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக மணப்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே தமிழ் தலைவாஸ்க்காக ஆடி இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த போட்டியை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ் தலைவாஸ் டீமில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெர்சி போட்டு மட்டும் ஒருத்தர் ஆடிட்டு இருப்பார். ஸோ அந்த ரைடர் தான் அந்த யோகேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர். ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில நல்ல ரைடர்ஸை 2 லெஃப்ட் ரைடரு ஒரு ரைட் ரைடர்னு சைன் பண்ணி எடுத்துகிற சமயத்தில் எங்களுக்கு ஒரு டிஃபெண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக்னு சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த வீரர் இருந்தார் இல்லையா, அதாவது ரைட் கவருக்கு ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுக்கிறாங்க. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தருண் துல். இந்த தருண் துல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஹரியானாவை சேர்ந்தவர் தான். சோனிபட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். சோனிபட் ஹரியானா அப்படிங்கிறது பல கபடி ஸ்டார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதில் ஒருத்தர் தான் அந்த தருண் துல். தருண் துல் ரொம்ப ஃபேமஸ். அவரோட மூவ் எதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் தான். ஸோ ஒரு கவர் பிளேயருக்கு டேஷ் அண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். ஸோ அதில் பிளாக் சூப்பராக போடக்கூடிய ஒருத்தர். சேம் இவருமே மணப்பாறை ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்டில் சேம் தமிழ் தலைவாஸுக்கு ப்ளே பண்ணி ஒரு சில பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆரம்பத்திலிருந்து தமிழ் தலைவாஸோட பி டீம் கூட, அதாவது அந்த யங்ஸ்டர்ஸ் டீம் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ்குமாரோட ஃபேவரட் பர்சனாகவும் ஃபேவரட் டிஃபெண்டராகவுமே இவர் இருக்காரு. ஸோ இவரோட NYP சைனிங்கில் நிதிஷ்குமார் நம்மளோட லெஃப்ட் கார்னர் கேப்டன், அவரோட ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஓவரால் தமிழ் தலைவாஸ் தங்களோட NYPs எல்லாரையுமே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கோகு குஜார்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த மனிதன் தமிழ் தலைவாஸோட பி டீமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த பிளேயரையும் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது சஞ்சு பலியான் அண்ட் கூடவே சுரேஷ்குமார் தங்களோட அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷனில் போய் யாரை பிக் பண்ணலாம் அண்ட் இப்போ ஸ்குவாடில் இருக்கிற யாரையெல்லாம் ரீடைன் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.